எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அது போல் நிலவும் புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதா யாருக்கும் புலரும். சூப்பரான பாட்டு, செம்மையாக பாடினார் அவர். நம்ம ஒரு வீடு புண்ணியோஜனைக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்ச பட்ஜெட் பத்மநாபனோட வீடு புண்ணியோஜனை. எனக்கு அவங்க அப்பா வந்து தாய் மாமா, அவங்க அம்மா வந்து சித்தி பொண்ணு. என் கூட ஹஸ்பண்ட் வராதனால அவர் வந்து வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். ஸோ நானும் அதனால் முதல்ல வீடை வந்து வீடியோ எடுத்துக்கலான்னு எடுத்தேன். ஒரு நல்ல ஹாலு, கிச்சன், டபுள் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமு. அவர் கண்டிப்பாக பாத்ரூம் எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. எனக்கு இந்த ஓப்பன் கிச்சன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லாக க்ளோஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஓப்பனாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஸ்பேசியஸாகவும் தெரியும், அதே டைமில் நமக்கும் ஃப்ரீயாக இருக்கும் வேலை செய்கிறக்கு. அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப நாளாகவே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரு வந்து இந்தியன் சிங்க் வச்ச டாய்லெட்டும், ஒன்று வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டும் பண்ணியிருந்தாங்க. இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 டோர், பெட்ரூம்குள்ளே இருந்தும் போய்க்கலாம், அதே மாதிரி வெளியில் இருந்தும் உள்ளே வர மாதிரி 2 டோர் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப தேவை ஒவ்வொரு வீட்லேயுமே. ஏன்னா ஏதாவது ஒரு டெத்துக்கோ இல்லை எங்கேயாவது போயிட்டு முடி வெட்டிட்டு வந்தாங்கன்னா நமக்கு வெளியே இருந்து குளிக்க வரணும். அதுக்காக குட்டி பையன் சூப்பராக சிரிக்கிறான் பாருங்கள். இவன் வந்து ஒரு அண்ணன் பேரன். இவனோட காது குத்து தான் பெருமாநல்லூர். நாங்கள் போக முடியாமல் 2வது போனது. அப்புறம் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப விரும்பி போகிறக்கு ஒரே காரணம், நம்ம வந்து எல்லார் வீட்டுக்கும் எல்லாருனாலையும் ரெகுலராக போயிட்டு பேசிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வச்சு தான் எல்லாரையும் சந்திக்க முடியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணி எல்லாரு கூடயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரக்கு. எல்லாருக்கும் எப்படின்னு தெரில, ஆனால் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். நிறைய பேரை தூரமாக திருப்பூர், ஈரோடுன்னு எங்கெங்கேயோ இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்துடுவாங்க. அப்போ இது வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என் பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகிறதுனா. அதுலேயும் பாருங்கள், அவங்க மாமா, என்னோடய அண்ணன் பையன், பாப்பாங்களுக்கு மாமா, அவன்னா ரொம்ப பிடிக்கும் என் பாப்பாவுக்கு. வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மயில் ரொம்ப க்ளோஸாக வருது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க கொஞ்சம் இன்டீரியர் தான், இருந்தாலும் மயில் கிட்ட வருது. எல்லாம் குழந்தைங்களாம் அதிசயமாக பார்த்தாங்க. ஏன்னா எங்கேயோ இங்கே சத்தம் கேட்கும், எப்போவாவது எங்காவது போனால் பார்க்குற ஒரு விஷயம் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு. இவர் தான் பாட்டு பாடினார். சூப்பரான வாய்ஸ் இவருக்கு, செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அதை நான் கண்டிப்பாக ஆனால் உங்களுக்காக வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்க போகிறேன். உங்களுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட க்ளோஸாக இருக்கணும்னு ஆசை இருக்கா? இல்லை ரிலேட்டிவ்ஸ்னாவே வேண்டான்னு ஒதுங்கி போகலான்னு ஒரு எண்ணம் இருக்கா? எனக்கு வந்து க்ளோஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைனாலும் எங்கேயாவது பார்த்தா சந்தோஷமாக பேசணுங்கிற ஒரு எண்ணமும் ஏக்கமும் நிறைய இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.